வணக்கம் மக்களே, நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற சார்மினாருக்கு போகிறோம். சென்னைக்கு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ட்ரெயினும் எக்ஸ்பிரஸும் ரெடியாக இருக்குது. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை. ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு அடி பார்த்துட்டு உள்ளே அப்படியே கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பாருங்கள், இதுதான் வெளியில். உடனே வந்தோம், ஒரு டிஃபனை முடிச்சிட்டோம். டக்குன்னு டிஃபனை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு உடனே ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உடனே ஒரு சாயாவும் போட்டாச்சு. என்னமோ சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்குன்னாங்க. வெளியில் எட்டி பார்த்தா அப்படியே லைட்டாக மழை சாரல், கொஞ்சம் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. அப்படி சில்லுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே சுற்றி கடையை பார்த்தோம். என்னென்னமோ ஐட்டம் வச்சுருக்காங்க, என்னன்னு தான் தெரிய மாட்டேது. பன்னெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு குட்டி வாக்கை போட்டுகிட்டே போனோம். ஸ்ட்ரீட்டெல்லாம் சில்லுன்னு ஆயிருந்தது. இந்த சம்மரில் பார்க்கவே கொஞ்சம் குளுமையாக இருந்தது. ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே சார்மினாருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்பும் போது அப்படியே வெயில் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அப்படியே டக்குன்னு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிறோம் மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது. ஆட்டோக்கார அண்ணாக்கிட்ட சார்மினார் வந்துருச்சான்னு கேட்குறோம். இதோ வந்துருச்சுன்றாரு. போயிட்டே இருக்கோம். ஸோ 2 பக்கம் பஜார் வந்தபடியே இருந்துச்சு. அவரும் டி நகரில் ஓட்டுற மாதிரி சந்து பந்தெல்லாம் புந்து போயிட்டே இருந்தார். சரி, அவர் எதனா சொல்ல போக டென்ஷன் ஆகிட போகிறான்னு அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். கிட்ட வர மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளோதான், வந்து ரீச் ஆகிட்டோம். ஆட்டோலேருந்து இறங்கின உடனே ஒரு சுகர் கேன் ஜூஸை போட்டுட்டு அப்படியே பாடி கூல் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்ட மாதிரி ஆகிடும் பாடிக்கு. அப்போ தானே மார்க்கெட்டில் நடந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியில் ஒரு வழியாக சார்மினார் இங்கே தான் இருக்குதுன்னு காமிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், இதுதான் சார்மினார். பார்த்துட்டிங்களா கைஸ்? எஸ், இதுதான் சார்மினார். அப்படியே ஒரு வாக் போட்டு நடந்து போவோமா? வாங்க. ரைட். ஸோ பஞ்சு மிட்டாய் வந்துருச்சு, மாங்காய் பெத்தை வந்துருச்சு, அடுத்து குல்ஃபி ஐஸும் வந்துருச்சு, சமோசா வந்துருச்சு, கடைசியாக என்னது அமெரிக்கன் கார்ன். ரைட்டு. ஸோ ஃபுட் ஐட்டம்லாம் முடிஞ்சுது. அப்படியே சுற்றி பார்த்தா எல்லாமே ஒரே கடைங்களில் தான் இருக்குது. அதே தான் நம்ம டி நகர் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எனக்கு இருக்குது. என்ன மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸுக்கு தான் இருக்குது, பாய்ஸுக்கு இன்னும் பெருசாக இல்லை. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கே தவிர பாய்ஸ்க்கு எதுவும் பெருசாகவே இல்லை. ரைட். அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சார்மினார். ரைட். ஸோ மேலேருந்து கீழே ஒரு ஆங்கிள் பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கோயில் நம்ம சின்னதாக இருக்குது, பாகியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நாங்கள் போன நேரம் கரெக்டாக ஒரு பூஜை ஒன்று போயிட்டே இருந்துச்சு. ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றவங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு கியூ நிற்க ஆரம்பிச்சிருச்சு. பேக்ரவுண்டில் அப்படியே உங்களுக்கு அந்த சாமியோட பாட்டு கேட்குறதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லாமே அந்த காட் டிவைனில் போயிட்டாங்க உள்ளே. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து சாமி கும்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா ஷாப்பிங் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட். ஷாப்பிங்னா நான் பண்ண போகிற ஷாப்பிங் இல்லைங்க, என் கூட வந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண போகிற ஷாப்பிங்கு. சரி, அப்படி என்ன தான் வாங்குறாங்கன்னு பொறுமையாக பார்ப்போம். ரைட். ஃபுல்லாக என்ன பேங்கிள்ஸ் இருக்குது, இயர்ரிங்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் அவங்களுக்கே இருக்குது. போலீஸும் நிறைய இருக்குது. பாய்ஸ்க்கு என்ன தாங்க இருக்குது. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம சாங்கை ஒன்றா கேட்டுட்ருக்கலாம்.
அப்படியே பாருங்கள், கீழே இருந்து மேலே பார்க்கும்போது இந்த ஆங்கிள்லேருந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் நைட்டில் அந்த வியூவில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு சைடு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூஜை ஒரு பக்கம், சார்மினார் அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ உடனே நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி சொல்கிறேன், பர்ச்சேஸ் அவங்க பண்ணுறாங்க, நான் ஐடியா தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்த ஒரு இடம் பார்க்குறதுக்கு தயாராகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா லாட் பஜார் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா பேங்கிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது. ரொம்ப அழகான பேங்கிள்ஸ், ரொம்ப கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதுமாதிரி கேர்ள்ஸை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வண்டியை பாருங்கள், ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி பெட்ரோல் வண்டி மாதிரி வந்துருச்சு. போலீஸு சவுண்ட் கேட்டோன்னே ஒரு வண்டியாக பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கலர்ஃபுல் பேங்கிள்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டார். வீட்டுக்கு பேர்ல் ஜுவல் வாங்க ஆரம்பிச்சிட்டார் அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கெலாம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வேணுமான்னு கேட்டார். இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், செயின் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தால் வாங்காமல் போகவே முடியாது. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் பாய்ஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அட்ராக்ட் ஆகிட்டு அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் பிடிக்குமா பிடிக்காதாலாம் தெரியாது, பட் இவங்களுக்கே பிடிச்சிருச்சு. எப்படியும் வீட்டுக்கு போயிடா பிடிக்காதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோனில் காமிச்சா அது ஒரு கலர் இருக்குது, வீட்டுக்கு போனால் அதில் ஒரு கலர் இருக்குன்ட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். ஸோ தட் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். எங்கள் குரூப்பில் ஒரு ஷாருக் கான் ஒருத்தர் இருக்கார், குட்டி ஷாருக் கான். பாருங்கள், போஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வெல்கம் பண்ணுறாரு. ஸோ எங்கள் குரூப்பில் இருக்கிற ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க, ஒரு தம்ஸ் அப் போட்டாங்க. ஸோ தட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம்தான் மக்கா மஸ்ஜித். ஸோ இந்த மக்கா மஸ்ஜித் அங்கேருந்து சார்மினார் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே நைட்டில் இங்கேருந்து ஆங்கிளில் நைட்டில் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ தட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் சுத்தமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பின்னாடி இருந்தோம் எங்களுக்கு ஒருத்தர் கைட் பண்ணிகிட்டே இருக்கார். உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு ஒரே டிஸ்கஷனுங்க, எப்படி இதை கட்டினாங்க, இங்கே என்ன டெக்னாலஜி இருக்குது, மேலே பேசினா அந்த சவுண்டு அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப டெக்னாலஜி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து கூகுளில் போட்டு பார்த்துங்க. இப்போதைக்கு எங்கள் கூட வந்த எங்கள் ஃப்ரெண்டு கைடு, அவர் தான் கைட் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ விஷயம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. கேட்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆச்சரியமாக தான், நிறைய இன்டெப்த்தாக தெரிஞ்ச வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னா அதுக்காக தான் இங்கே மேலே பாருங்கள், இதிலேருந்து இதுக்கு, இதிலேருந்து அதுக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகுமா. ஸோ இன்டெப்த் டெக்னாலஜிலாம் அந்த காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அது மாதிரி அங்கே வால் கிளாக் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிலையும் எந்த டைமில் தொழுகுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த பள்ளிவாசல் வெளியிலேருந்து பார்த்தோம்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த சாமினார். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு குட்டி கண்டென்ட் கிடச்சிச்சிங்க, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த பலூன் விற்கிற பையன் அங்கே நின்றுட்டே இருந்தான். ஸோ யாருக்கோ பலூன் ஒன்று கொடுத்துருக்கான். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் ஆகிட்டே இருந்தான், பறந்து போயிடுச்சு. உடனே சரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பலூன் விற்கிறவன் அந்த பிங்க் கலர் கேர்ள்கிட்ட, ட்ரெஸ் போடுற கேர்ள்கிட்ட பலூனை கொடுத்துட்டாப்புல. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு குவான்டிட்டி கண்டென்ட்னு இங்கே பாருங்கள். அழகாக சார்மினாரை பார்க்கலான்னு வந்தோம். இவங்க பண்ணிகிட்ருக்கிற இந்த க்யூட்டான விஷயத்த அங்கே நின்றுட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த அழகான மூமெண்ட்டோட நம்ம சார்மினார் வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.